ஸ்ரீ குருபியோ நமக. திருப்பாவை 18ஆம் நாள் பாடல். ஓரடியில் சொல்லும் ஒரு கதை. பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின. குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் ஆரம்பிக்கும் நேரத்திலே மரங்களின் உச்சியில் ஒய்யாரமாக உட்கார்ந்து பாடும் பறவையை பார்க்க முடிந்ததே. விடியற்காலையில் பறவைகள் ஒலி எழுப்பும் சத்தமானது நம் மனதிற்கு இனிமையை தருகிறதல்லவா? ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு ஒலி எழுப்பும் பொழுது காக்கை, குருவி, குயில், சேவல் என நம்மால் உணர முடிகின்றதே. அமைதியான சூழலில் அந்த பறவை இனங்கள் கூட்டம் கூட்டமாக சென்று இரை தேடவும் இனப்பெருக்கம் செய்யவும் பகைவர்களுக்கு தான் இருக்கும் இடத்தை காண்பிக்கவும் தானே விடியற்காலையில் புத்துணர்ச்சியுடன் குயிலினங்களும் கூவுகின்றது, சேவல் கூவுகின்றன. அந்த ஒலி சத்தம் நமக்கு கடிகாரம் போன்றதாக இருந்ததே. அதனால்தான் இந்த பாசுரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் பறவை இனங்களுக்கு விடியற்காலை வந்துவிட்டது, பொழுது விடுவதற்கு முன் தனது வேலைகளை செய்ய தொடங்கிற்று, ஆனால் உனக்கு இன்னும் பொழுது விடிந்தது தெரியவில்லையோ, பறவைகளின் ஒலிச்சத்தம் கேட்கவில்லையா தோழி என்பது போல தோழியிடம் கேட்கின்றாள். பறவைகள் அதிகம் வாழ்ந்த காலம் அன்று, பறவைகள் குறைந்து வரும் காலம் என்று. ஆகவே பறவை இனத்தை காப்போம், பறவைகளின் ஒலி கேட்டு விழித்தெழுவோம். நன்றி, வணக்கம்.